ஏடா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து டேக்குக்கு பிஎல்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்தலாம். டைட்டில் நேம் வந்துட்டு தாய்மாமா பிகமிய ப்ரொஃபஸர். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வியூவர்ஸ் அதிகமாக போகும். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏஜ் கேப்பு ஜேகேக்கு 33, தயாங்க்கு 17. ஜேகே டாப்பு. இப்போ வந்துட்டு தயாங்கோட தாய்மாமா தான் ஜேகே. தாய்மாமா அண்ட் சிஇஓவாக இருக்கிற ஜேகே ப்ரொஃபஸராக எப்படி மாறுறாரு, தயாங்க என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான்டா நல்லா தூங்கிட்டுருக்கான். பஸ் ட்ராவல் தான். ஜேகேயோட ஃபேமிலி, தயாங்கோட ஃபேமிலி, ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜேகே எடுத்து அட்டன் பண்ணுறான். ஹலோ. சொல்லுங்கள். ஏய், நான் என் ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வியோன்கிட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அதுக்கு எனக்கு கால் பண்ணிகிட்ருக்கீங்க. பாருங்கள், எனக்கு 3 days வந்துட்டு லீவு, ஓகேவா? ஸோ இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் வியோனுக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க. அவன் தான் 3 days ஆஃபீஸை பார்த்துக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு இப்போ தூங்குறான். அவனுக்கு தூக்கம் வரல. பஸ் ட்ராவல் செம்ம கூலிங்காக இருக்குது. அப்படியே குளிருது. அந்த குளிரில் அப்படியே ஜிக்கி ஒரு மாதிரி நடுங்குறான். இப்போ அப்படியே சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜிக்கிக்கு தூக்கமே வரல. ஃபோன் எடுத்து நோண்டிட்டு ஹெட்ஃபோன் எடுத்து காதில் மாட்டிட்டு என்னத்தையோ ஒன்று கேட்டுட்ருக்கான். எதுக்குடா இதை போய் எனக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்ருக்கும் போதே இப்போ தயாங்க வந்துருச்சு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஆனால் ஜேகே தான் காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கானே, அவனுக்கு எப்படி கேட்கும்? மாமா கேட்கல. திருப்பியும் தயாங்க இருந்துச்சு. ஜேகே முன்னாடி போயிட்டு நிற்கிறான். மாமா அவனுக்கு இன்னும் கேட்கல. இப்போ பஸ்ஸு அப்படியே ஒரு ரூட்டில் யூட்டன் அடிக்குது. இப்போ யூட்டன் அடிக்கும் போது தயாங்க போயிட்டு ஜேகே மேலேயே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஜேகே பார்க்குறான். ஏய், என்னடா பண்ணுற? எத்தனை தடவை உங்களை கூப்பிடுறது? காலைல ஹெட்ஃபோன் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு தண்ணி வேணும், தண்ணி எடுத்துக்கணுங்க. நீ எடுத்துக்கிற வேண்டியதானே? எனக்கு எட்ட மாட்டேங்குது, எடுத்துக்கொடுங்களே. வாட்டர் வேணும், தவிக்குது, ப்ளீஸ். சரிடா, இருடா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் எந்திரிச்சு அப்படியே அவன் பேக்கில் இருந்து வாட்டர் எடுத்து இப்போ தயங்கிட்ட கொடுக்குறான். தயங்க நின்றுட்டே இருந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கான். பஸ்ஸு குலுங்கலில் வாட்டர் தயங்கு வாய்க்குள்ளே கொஞ்சம் போது ஃபுல்லாக வெளியில் தான் வருது, பாதி தான் வாய்க்குள்ளே போகுது. அப்படியே வெளியில் வர வாட்டர் தயங்கோட பனியன் தான் வியர் பண்ணியிருப்பான். தென் எந்த மாதிரினா, நான் இப்போது தமிழில் காமிச்சிருக்கேல அந்த மாதிரி பனியன் தான் வியர் பண்ணியிருப்பான். அப்படியே அந்த வாட்டர் புறா அவனோட பனியனுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிருது. இப்போது நனைஞ்சனால பாடி வெளியில் விஷுவலில் தெரியுது. இதெல்லாம் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். தயங்கா, மாமா உன்னோட பனியன் நனைஞ்சிருச்சு. ஆமாம் மாமா, குளிருது, நான் போயிட்டு வேறு வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலில் மூடி டயங் ஜேகேயோட ஹேண்டில் கொடுத்து பேக்கில் வைக்க சொல்கிறான். இப்போது வாட்டர் பாட்டில் கொடுக்கும் போதே டயங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து ஜேகே அவனோட லேபில் உட்கார வச்சுக்கிறான். மாமா என்னடா மாமா நோமாண்டுக்கு இருக்க? இதுக்கடா எப்போ பாரு ஒரு மாதிரி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்க. என்ன ஏற்றி விட்டேன்? என்ன தான் ஏற்றி விட்டேன்? எங்கே ஏற்றி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்டை பிடிச்சி அவனோட பாட்டில் வைக்கிறான். என்னது இது இப்படி இருக்குது? அப்படி இருக்கு. நான் சரி கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன், வந்து என்னத்தையாவது பண்ணி விட்டுட்டுருக்க. மாமா நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றுமே பண்ணலை. ஒன்றுமே பண்ணாதவன் தான் வந்து என் மேலே விழுந்து என்னோடதை பிடிச்சிட்டு ஏன்டா அப்படி ஃபீமுக்குனே பண்ணுறியா? என்னை ஏற்றி விடணுன்றக்காண்டே பண்ணுவியா? சரி, எத்தனை பேர் இருக்காங்க? உங்கள் அப்பா இருக்காங்க. உங்கள் அப்பா கிட்ட போய்ட்டு தண்ணி கேட்க வேண்டியதானே? என்கிட்ட தான் வந்து கேட்பியா?
ஏன் முன்னாடி தான் நின்று தண்ணி குடிப்பியா? ஏன் முன்னாடி தான் அப்படி எல்லாத்தையும் நினச்சி விடுவியா? எல்லாமே என் முன்னாடி தான் பண்ணுவியா? வீம்புக்குனே தானே பண்ணுற? மாமா, தண்ணி குடிக்கிறதுல என்ன வீம்பு? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. புரியாத என்ன சன்மாயின் நடிக்கிறியா தயங்கா? ஏய், ஏன்டா எப்போ பாரு என்னை ஏற்றி விட்டுட்டு நிமிஷத்தில் போயிடுற. அப்புறம் இங்கே இறக்குறதுக்குள்ள எனக்கு வேறு லெவலில் மைண்டு மாறுது. என்ன மாறுது? என்ன ஏறுது? அவனே தான் ஏறணும். ஆ, புரியல மாமா. உனக்கு புரியாதுடா, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயவோட ஹிப்பை பிடிச்சி டைட்டாக ஜேகே அவங்கிட்ட ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறான். மாமா என்ன பண்ணுற? எல்லோரும் இருக்காங்க. அதாவது ஹிப்பை பிடிச்சி கிட்ட கழுத்துறதுக்கே எல்லாரும் இருக்காங்கன்ற அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ சீன் மயிரை போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க என்கிட்ட. ஆ, இல்லை தயா, இல்லை நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, வந்து என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் தயங்க தள்ளி விட்டுட்டு இப்போது ஜேகேயோட லேபில் இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு நிற்கிற தயாங், மாமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளாம் சோம்பல் முறிப்போம்ல, அது மாதிரி ஹேண்டை ஒரு மாதிரி மேலே தூக்கிட்டு அவன் சோம்பல் முறிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான். அவன் இப்படி ஹேண்டை மேலே தூக்கும் போது பனியன் மேலே ஏறிட்டு அவனோட ஸ்டொமக்கு வெளில தெரியுது. ஐயோ, வீம்புக்குள்ளேயே தான்டா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க கிட்ட கழுத்து தயங்கோட ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போ தயங்க அப்படியே ஜெக்கியோட ஹேரை ரப் பண்ணுறான். என்ன மாமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கியோ? ரொம்பவே என்னையோட ஃபாஸ்ட்டாக இருக்கா? அத்தா அப்படி சொல்கிறாம்மா இரு. அப்போ வீம்புக்குள்ளே தானே பண்ணுறேன். இப்போ தண்ணி குடிக்க என்னைய வந்து உசுப்புனது, சரி என்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணது வீம்புக்குனே தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜேகே ஒரு மாதிரி ஜேகே வந்து தயங்கு நின்றுட்டுருக்கான். அதனால் ஜேகே அண்ணாந்துட்டு தயங்கை பார்த்து கேட்க இப்போ தயங்கும் ஜேகேயோட லிப்பை ரப் பண்ணிவிட்டு ஆமாம் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜேகேவும் சரி இப்போ என்ன பண்ணலாம்? பஸ் ட்ராவல் போயிட்டுருக்கு, எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க, நம்ம பேக் சீட்டுக்கு போவோமா? மாமா பொறிக்கி மாமா, ஏண்டா மயக்கிற, என்னை ஏற்றி விடுற, அப்போ நான் ஏதாச்சும் பண்ணால் பொறிக்கின்றேன் பேக் சீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் எழுந்திரிச்சு தயங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. தயங்கா என்கிட்ட எதுவுமே கேட்காத, பாடுடா. ஸ்டார்டிங்லேயே வா. ஏய், ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி ஆரம்பிப்பேன், எண்டிங்கில் வேறு மாதிரி முடிப்பேன். நான் ஸ்கூல் படிக்கிற பையன், என்கிட்ட ஏன் இப்படி பொறிக்குமாய் பேசுகிற? ஆமாம், ஸ்கூல் படிக்கிற பையன் ரொம்ப இன்னசென்ட்டு, எதுவுமே தெரியாத மண் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயங்கோட தலையில் அடிக்கிறான். மாமா வலிக்குது, தலையிலலாம் அடிக்கக்கூடாது, எனக்கு தலையில் அடித்தா கோவம் வரும். சரி நான் உன்னோட லிப்பில் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க உட்காந்துட்ருப்பான். ஜேகே வந்து நின்றுட்டுருக்கான். அப்படியே தயங்க இழுத்து தயங்கோட லேப் மேலே அவனோட தொடை அதாவது காலை வச்சுட்டு இப்போ அப்படியே இழுத்து கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஏய் என்னம்மா, ஏதாச்சும் பண்ணுடா. என்ன பண்ணணும்? ஓ ஹேண்ட் இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்டை பிடிச்சி நேராக அவன் பாட்டுக்கிட்ட கொண்டு போய்ட்டு வச்சிட்ருக்கான். ஏதாச்சும் பண்ணுடா. என்ன பண்ணும்? நீவி விடு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்டை அவன் மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே இப்போ தயங்கும் அவனோட ஹேண்டை வச்சு மூவ் பண்ணிட்டுருக்கான். ஏய் கொஞ்சம் நல்லா தான் பண்ண, என்ன திங்கலையா? கையில் ஸ்ட்ரென்த் இல்லையா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமாம் பிடிக்காதவன் தான் அங்கே வந்து விழுந்துட்டு அதை பிடிச்சியாக்கும். எதுக்கு அதையே சொல்கிற? அது பஸ்ஸு குலுங்கும் போது யூட்டர்ன் அடிக்கும்போது தெரியாமல் விழுந்துட்டேன், தெரியாமல் பிடிச்சிட்டேன், அதுக்கு இப்படியா? ஏய் தெரியாமல் பிடிக்கிறவன் தான் என்னைய ஒரு மாதிரி மயக்குவியா? என்ன மயக்கனே நான்? நீ ஒன்றுமே பண்ணலடா, நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயங்கோட லிப்பில் கிஸ் பண்ண தயங் பேக் கிஸ் பண்ணுறான். இப்போது தயங் வந்து ஜேகேவை ஸ்கிப் பண்ணுறான். அத்தா என்னடா வேணும் உனக்கு?
எப்போ பாரு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்க. ஷ் அம்மா எதுக்கு கத்துற? எல்லாத்தையும் நீயே எழுப்பி விட்ருவ போலுக்கு. டிரைவரே பின்னாடி திரும்பி பார்த்துருவார் போலுக்கு. கண்டக்டரை வேற காணோம். தயாங்கா கண்டக்டர் இப்போதைக்கு வரமாட்டார். அடுத்த ஸ்டாப் வர்ற வரைக்கும் எந்திரிக்க கூட மாட்டார். அதெல்லாம் தெரிஞ்சு தானே அவனே பேக் சீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறியா? அப்போ நான் என்ன இருக்காடா உங்க கூட இப்படி பண்ணுறதுக்கு? எல்லோரும் இருக்கும்போது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது இந்த மேட்ரு. சி பொறுக்கி எப்போ பாரு மேட்ருன்ட்டு. மேட்ரு தானடா இதுக்கு பேரே. தயாங் என்னம்மா? இப்போ நான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்? அதை நீ இப்போ என்கிட்ட பண்ணணும். என்ன பண்ணணும்? இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவனோட ஃபோன் எடுத்து இப்போ ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னேன்ல, அதை தான் என்கிட்ட காமிக்கிறான். இந்த மாதிரி பண்ணணும். என்னாலலாம் பண்ண முடியாது, எனக்கு இது பிடிக்காது, நீ பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங் ஜேகேவை நீல் டவுன் போட சொல்கிறான். தயாங்க ஒரு மாதிரி ஜேகேவை பாவமாக பார்த்துட்டு நீல் டவுன் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நின்றுட்டுருக்கான். இது பண்ணணுமா? எனக்கு பிடிக்காது, நான் ஸ்கூல் பாய். கொத்தா ஸ்கூல் பாய்ன்னு இன்னொரு தடவை சொன்னேன்னா நான் பண்ணுவேனே தெரியாது. பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹெட்டை பிடிச்சி கீழே ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போ தயங்கும் ஒரு மாதிரி அவனோட ஹெட்டை மூவ் பண்ணிட்டுருக்கான். இப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். தயாங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஐயோ இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரில? நான் சின்ன பையன், என்கிட்ட போயிட்டு இப்படிலாம் நடந்துக்கிற? இன்னொரு தடவை சின்ன பையன் சொல்லிட்டு இருந்தேன்னு வெய்யி. அத்தா என்னடா அவன் ஃபோனில் வெறும் பாய் லவ் சீனாவே ஓடிட்டுருக்கு. என்ன மேட்ரு? இதே இப்போ நீ பார்த்த? நான் பார்த்தேன். தென் லைக் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, அப்போ தானே தெரியும் உனக்கு இந்த மேட்ருலாம் தெரியும்னு. எப்படிலாம் என்னைய மயக்கிறேன் வேம்புக்குனே. சரி அது என்ன பார்க்குறது கூட யூஸ் பண்ணுற மாதிரியே பார்த்துருக்க எல்லாத்தையுமே. நீ என் ஃபோனை எடுக்கிறதே தப்பு, இல்லை என்னோடய ஹிஸ்ட்ரியை வேறு நீ வாட்ச் பண்ணியா? அத்தான் ஃபோனை எடுக்கிறதே தப்பா? ஃபோனை என்கிட்ட தான்டா கொடுத்துட்டே போகிற. அதில் லாக்கும் போடல ஒன்றும் போடல. எதுக்கு? நான் இதெல்லாம் பார்க்கணுன்ற கண்டி தானே, பார்த்துட்டு உங்ககிட்ட பண்ணணுன்ற கண்டி தானே. சார் என்ன சொல்ல வரீங்க? உங்களோட ஐடியா என்ன? தெரியும்டா எனக்கு. பாரு நானும் படித்தவன் தான், ஒரு ஆஃபீஸோட சிஇஓவாக இருக்கேன், மெச்சூர்டாக இருக்கேன், வயசெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா அவங்கள யங்கர்ஸை பற்றி? உங்களுக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக எங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டீங்க. அது நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட அந்த மறைமுகமான செய்கையில் தானடா செய்வீங்க. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலை. பட்டே மண்ணு மாதிரி நடிச்சேன்னு செவலு பேந்துடும். அதாவது உன்னோட செல்லை நான் வாட்ச் பண்ணணும், உன்னோட செல்லை நான் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தானே உன்னோட ஃபோனில் லாக் போடல. அதில் போய்ட்டு உன்னோட ஹிஸ்ட்ரியை நான் பார்க்கணும். நீ இப்படிலாம் பார்த்துருக்குது எனக்கு தெரியணும். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து நான் பண்ணணும். அதுதானே நீ லைக் பண்ணுற. எனக்கு என்ன தெரியாதடா. நீ அதாவது வந்துட்டு இன்டைரக்டாக என்கிட்ட சொல்லணும்னு நினச்சது இது தானே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் நீலோன் தானே பண்ணியிருப்பான். இப்போ தயாங்க அப்படியே மேலே எந்திரிக்க வச்சு தயாங்கோட லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தயாங்க தூக்கி ஸ்டமக் மேலே வச்சுட்டு அப்படியே தயாங்க அந்த பேக்கில் சீட்டில் படுக்க போடுறான். அப்படியே தயாங் மேலே ஓவர் ஆகிட்டு அவனோட நெக்கில் பைட் பண்ணி வைக்கிறான். மாமா வலிக்கும்டா, இந்த மாதிரி தானே பார்த்துருந்த, அதே மாதிரி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கோட பனியனை மேலே தூக்கிட்டு தயாங்கோட அப்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டுருக்கான். தயாங்கோட பாடி பூரா கிஸ் பண்ணி பைட் பண்ணி வைக்கிறான். இப்படியே எங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் சீன் ஓடுது. இப்படியே எங்களுக்குள்ள இந்த சீனெல்லாம் முடிய அடுத்து லைட் ஆன் ஆகுது. என்னன்னா இது வரைக்கும் பஸ் ட்ராவல் தானே, நைட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க.
அதனால லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டாப் வரவும் லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. இப்போ ஜேகே அண்ட் தயாங் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா லைட் ஆஃபில் தான் இவ்வளோ நேரம் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ ஜேகே அப்படியே தயாங்கோட காதுகிட்ட போயிட்டு, ஏய், லைட் ஆஃபில் எனக்கு எதுவுமே சரியாக தெரியல. அடுத்து மார்னிங்கில் தான் அதெல்லாம் நடக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க தயாங்கும் ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்ருக்கான். தென் இவங்க 2 பேத்துக்குள்ளே ஓடிட்டுருக்கிறது லவ் இல்லை, லாஸ்ட். இப்படியே பஸ்ஸு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் ஸ்டாப் ஆகுது. இப்போ தயாங்கோட ஃபேமிலி அண்ட் ஜேகேவோட ஃபேமிலி, அதாவது ஜேகே, தயாங்கோட அம்மா அப்பா, ஜேகேவோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த ஸ்டாப்பில் இறங்கி கால் டாக்ஸிக்கு புக் பண்ணி வர வைக்கிறாங்க. கால் டாக்ஸியும் வருது. இப்போ கால் டாக்ஸியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே உட்காந்துட்டாங்க. தயாங்க்கு தான் உட்காரதுக்கு இடம் இல்லை. தயாங் பாவமாக அவங்க அப்பா அம்மாவை பார்க்க, இந்தா ஜேகே இருக்கால, ஜேகேவோட லேபில் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகேக்கு ஒரு மாதிரி பூஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், என் மடியில் வந்து உட்காந்துக்கோ, நானும் பாவன்னு பார்த்து உட்கார விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். தாங்க ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இப்போ ஜேகேவோட லேபில் போயிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே கால் டாக்ஸி மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு இருக்கும் போதே எல்லோரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஆனால் ஜேகே தூங்கலை. தயாங்க டீஸ் பண்ணிட்டுருக்கான். தயாங் வந்து ஜேகேவோட ஹேண்டை தட்டி தட்டி விட்டுட்ருக்கான். ஏய், என்னடாம்மா இது, கையை தட்டி விட்டுட்ருக்க, எனக்கு வேணும். என்ன வேணும்? பாவன் பார்த்து தானே உன்னோட லேபில் உட்கார வச்சுட்ருக்க. உன்னோட லேபில் உட்காரதுலாம் எனக்கு பிடிக்கல. சீப்ப. ஏய், அப்படிலாம் தாண்டா சொல்லணும். அப்புறம் வாடா தயாங்கா, என்னோட லேபில் உட்காரு, உன் கூட பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டுருப்பேன். கேனப்பையிலே, கெருக்கு பையிலே, எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்ருக்க. ஏய் ப்ளீஸ்டா, ட்ரையல் பார்க்கலாம், இன்னும் டைம். என்னது ட்ரையல் பார்க்கலாமா? இப்போ பொறுக்கி உன் கூடலாம் இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேப்ப. என்னோட வாண்டுக்கு இருக்க. இங்கே பாரு மாமா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் படிக்கணும். ஆமாம், என் ட்ரிப்புக்கு வந்திருக்கு, வந்துட்டு படிக்கணும்னு சொல்லிட்டுருக்கேன். முகரையை பாரு, படிக்கிற முகரையை. படிக்கிற பையன்கிட்ட இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. எனக்கு 12th டெஸ்ட்டு வருது, எக்ஸாம் வருது, அதுக்கு நான் படிக்க வேணாமா? அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? என்னை கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாத இந்த மாதிரி, ஓகேவா? என்னையோட அவ்வளோதான் உனக்கு எனக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப். தென் அடுத்து நான் படிக்கணும். சரி, இப்போயாவது கொஞ்சமாவது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் லீவ் அப்போ நீ என்கிட்ட வரணும், புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அப்படியே ஜேகேவோட லேபில் உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே பேக்கில் திரும்பி ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறான். இப்போ ஜேகே ஒரு மாதிரி, அவனோட ஐஸே ரொம்ப ஹாட்டாக இருக்க தயாங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். தயாங்க்கு என்னமோ பண்ணுது. இப்படியே தயாங்கே போயிட்டு ஜேகேவோட லிப்பில் அந்த ரிங்கு இருக்கும்ல, அவன் எப்பயுமே அந்த ரிங்கு மாட்டியிருப்பான். அந்த ரிங்கில் போயிட்டே அவனோட லிக்கை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான். தயாங்கா, என்ன பண்ணுற? எனக்கு இந்த ரிங்கை கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஜேகேவோட லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த ரிங்கை தான் விட்டு அந்த அவனோட டங்கை விட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான். வலிக்குதுடா, வலிக்குதுன்னா வலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டு கார் இன்னொரு இடத்துக்கு ஸ்டாப் ஆகுது. இப்போ கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு வந்தவர் தான், அம்மா இடம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகே அண்ட் தயாங் 2 பேரும் ஸ்கிப் பண்ணிக்கிருக்காங்க. என்னன்னா கால் டாக்ஸில் கூட ஃப்ரெண்டில் தான் ஜேகேவோட தயாங்கோட ஃபேமிலி உட்காந்துட்ருக்கு. பேக்கில் தான் இவங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. இங்கேயும் பேக் சீட்டில் தான்ப்பா உட்காந்துட்ருக்காங்க. அதனால தான் கால் டாக்ஸி டிரைவருக்கு கூட இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரில. இப்படி அந்த இடத்துல இறங்க. இப்போ டைமை பார்த்தா 5:30, அதாவது விடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அவங்களோட பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு இப்போது அங்கேயே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அங்கேயே எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஃபால்ஸுக்கு தான் போகிறாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களாம் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ண. அங்கேயே வச்சு இவங்க 2 பேர்த்துக்கு ரொமான்ஸ் தான் போயிட்டுருக்கு. எங்கிட்ட ஜேகே தயாங்க விடணும்னு நினச்சாலும் தயாங்க ஜேகேவை விட மாட்டான்.
ஜேகேவை ஓவராக டீஸ் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டே இருக்கான். ஜேகேயாலேயும் முடியலை. அதனால தேங்க் முன்னாடியே குட்டி போட்ட பூனமே சுற்றி போய்கிட்டே இருக்கான். இதெல்லாம் ஃபேமிலி நோட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் விவரம் தெரில. அதனால் அவங்களுமே விட்டுறாங்க. இப்படியே பஸ் ட்ராவல், கால் டாக்ஸி ட்ராவல், லஸ் ட்ராவல் எல்லாமே முடிய எல்லோரும் வீட்டுக்கு திருப்பியுமே பேக்கப் ஆகிட்டாங்க. திருப்பி ரிட்டன் பேக் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்க்கு ஸ்கூலு, தேங்க் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்க பையன், அவனுக்கு லாஸ்ட்டு எக்ஸாம் வந்துட்டுருக்கு. அதனால ஓவர் ப்ரிப்ரேஷன், விழுந்து விழுந்து படிக்கிறான். எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்றக்காண்டியே படிக்கிறான். இப்போது அதனால் ஜேகேவை வந்துட்டு தயாங் கண்டுக்கலை. அது சொன்ன மாதிரி தான். அதாவது இங்கனுக்குள்ளே சீன் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றனால ஜேகேவும் வந்து தயாங்கை டிஸ்டர்ப் பண்ணல. தயாங் ஃபுல்லாக படிக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கா. ஜேகே கிட்ட ஃபோன் கூட பேசலை. இப்படியே டேஸு ஸ்கிப் ஆக்கிட்டே போய் தயாங்க்கு எக்ஸாம் டேட்டும் வருது. எக்ஸாம் எழுதுறான். அவனுக்கு எக்ஸாம் எழுதும் போதே எக்ஸாம் கூட அந்த திங்கிங்க்கு வர மாட்டேங்குது. ஜேகே தான் வரான். ஐயோ டெட்டி மைண்ட் செட், என்ன தயாங்கா நீ எப்போ பாரு ஜேகேவை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்க. நோ 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 ஜேகே சும்மா பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்காண்டி தான் அப்படின்ற மாதிரி இவனும் எக்ஸாம்லாம் எழுதி முடிக்கிறான். இப்படியே எல்லா எக்ஸாமும் முடிய தயாங் ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகே கிட்டேருந்து கால் வருது. தயாங்கும் அட்டன் பண்ணுறான். ஹலோ மாமா. ஏய் என்ன எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சில? உன்னை எத்தனை நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேல, இன்றைக்கி நான் உன்னை மீட் பண்ணணும். மாமா நான் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட எதுவுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணிட்டான். ஜேகேக்குலாம் கின்னு ஏறுது. ஏன்னா எப்பயுமே ஜேகே கால் பண்ணோன்னே தயாங் என்னம்மா எப்படி இருக்கா ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுற மாதிரியே ஜேகே கிட்ட பேசுவான். இப்போ அப்படிலாம் பேசாமல் ஃபோனை பட்டுன்னு கட் பண்ணிட்டான். திருப்பியுமே ஜேகே தயாங்க்கு கால் பண்ணுறான். தயாங் அட்டன் பண்ணுறான். என்னம்மாம்மா? ஏய் எதுக்கு இப்போ ஃபோனை கட் பண்ண? எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் ரிசல்ட்டு, நானே டென்ஷனில் இருக்கேன். நீ வேற வந்துட்டு ஃபோன் அடிச்சிட்ருக்க. உனக்கு எப்போயுமே இந்த திங்கிங் மட்டும்தானா என்கிட்ட? வேறு திங்கிங்கே வந்து தொலையாதா? சரி ஃபோன் அடிச்சு என்ன பண்ணிகிட்ருக்க? எக்ஸாம் எழுதுனியே, பாஸ் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டியா? நல்லா படிச்சியா? எக்ஸாமுக்கு படிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டியா? சும்மா இதுக்காண்டி மட்டும் ஃபோன் அடிச்சுட்டு போய் முத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே ஃபோனை கட் பண்ணிட்டான். ஜேகேக்கு நான் கிறுக்கே பிடிச்சிச்சு. அத்தா என்ன திமுரு இவனுக்கு, என்ன ஏத்த மாரு. இவனோட ஃபீலிங்ஸ் எனக்கு ஏறிக்கிட்டு இருக்கு, என் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கு. இவன் என்னன்னா இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே விடாமல் தயாங்க்கு கால் பண்ணுறான். தயாங்க்கு ஓவர் டென்ஷனே ஆயிடுச்சு. இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு பொறிக்குமாமா சும்மா சும்மா இதை பற்றியே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இனி வீம்புக்குன்னே டீஸ் பண்ணாதான் நான் ஏதாவது வாயில் வந்துடும். என்னது வாயில் வருமா? ஆமாம். சரி இத்தனை நாள் நீ ஃபோன் பண்ணல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபோன் அடிச்சு என்னடா பண்ணிகிட்ருக்க, பரீட்சைக்கு படிச்சிட்ருக்கியா, நல்லா படிக்கிறியா அப்படி கேட்குறியா? இத்தனை நாள் ஃபோனை காணோம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணிவிட்டு இப்போ ஃபீலிங்ஸாக இருக்குன்னு இருக்க. எனக்கு கோவம் தான் வருது உன் மேலே. முதல்ல ஃபோனை வை. டேய் அப்படிலாம் உங்ககிட்ட விசாரிக்க நான் என்ன உன்னைய லவ்வாக பண்ணிகிட்ருக்கேன்? லவ்வாடா பண்ணிகிட்ருக்கேன்? ஐயோ லவ் பண்ணுறியோ பண்ணலையோ, உன்னோட அக்கா பையன் நான். ஒரு சின்ன இது கூட இல்லை, தாத்தா பாட்டி கூட ஃபோன் அடித்து நல்லா படிக்கிறியான்னு கேட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃபோனை கூட காணோம். இது கூட மட்டும் வேகமாக ஃபோன் அடிக்கிற. இனிமேல் என்கிட்ட பேசினீன்னா உனக்கு சிறு பிஞ்சிடும், ஒழுங்கா ஃபோனை வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கும் ஃபோனை கட் பண்ணிடுறான். தாங்க பேச்சுக்கு பேச்சு பேசிட்டு ஃபோனை வேற கட் பண்ணுறது ஜேகேக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. அத்தா என்னடா என்னையவே அவாய்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தயாங்க பார்த்து தாங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஜேகே ட்ரை பண்ணுறான். ஆனால் தயாங்கா பேசுவான். ஜேகே மேலே ஃபுல் கோவத்தில் இருக்கான். இப்படியே எக்ஸாம் ரிசல்ட்டும் வர தயாங் பாஸு. அப்படியே செம்ம ஹாப்பி தயாங்க்கு தான். அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டம்மா நான் பாஸ் ஆகிட்டேன், நெக்ஸ்ட்டு காலேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல செம்ம ஹாப்பி. ஏன்னா ஜேகேயோட திங்கிங் அப்பைக்கு தயாங்க்கு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மைண்டை சேஞ்ச் பண்ணி இப்போ பாஸில் எக்ஸாமில் வந்து பாஸும் ஆகிட்டான். அதை நினச்சி செம்ம ஹாப்பியாக இருக்கான். இப்போ இந்த விஷயத்த அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறதுக்கு ஃபோன் அடிக்கிறான். ஃபோனை ஜேகே தான் அட்டன் பண்ணுறான். ஹலோ என்னடா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடிச்சிருக்க? நீ எதுக்கு அட்டன் பண்ணுற? தாத்தா பாட்டிக்கிட்ட கொடு. ஏய் என்ன ஓவர் மயிராக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கனே, செவ்வளோ பேத்துருவேன். என்ன செவ்வளோ பேத்துருவேன்? தாத்தா பாட்டிக்கிட்ட கொடு, நான் உங்ககிட்ட பேசணும். ஏன் என்கிட்ட பேச முடியா? உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுன்னே. ஒழுங்காக தாத்தா பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடு, நான் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட தான் பேசணும். அவங்கக்கிட்ட என்ன பேச போகிற?
அவங்க என்னோட அப்பா அம்மா, அவங்கக்கிட்ட என்ன பேசணும் என்கிட்ட பேசு. அவங்கக்கிட்ட 1000 இருக்கும் எனக்கு பேசுறதுக்கு. அதில் எதுக்கு நீ தலையிடுற? நீ தலையிடாத. நீ தாத்தா பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடு. கொத்தா என்னடா வேணும் உனக்கு மயிறு? இப்போ என்ன நீ படிச்சுட்டு இருக்கும்போது உன்கிட்ட ஃபோன் அடிச்சு எதுக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு நான் கேட்கல, அதுக்கும் நீ கோபமாக இருக்கியா? ஏய் உனக்கு ஃபோன் அடித்தாலே எனக்கு அந்த திங்கிங் வருது, அதனால உன்னைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு கால் பண்ணல. பொறுக்கி எப்போ பாரு என்னை பற்றி அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே இருப்பியா நீ? எப்போ பாரு அந்த மாதிரி திங்கிங்கில் தான் இருப்பியா? இனிமேல் என்கிட்ட பேசினேன்னா உன் பல்ல உடச்சிருவேன். ஒழுங்கா ஃபோனை தாத்தா பாட்டிக்கிட்ட கொடு. கொடுக்க முடியாதுடா மயிறு. எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பேசணும்னு நினச்சியோ நேரில் பேசு அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டான் ஜேகே. தேங்க் ஒரு பக்கம் கோவம் வருது. பொறுக்கி இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே தேங்க் போயிட்டு காலேஜுக்கு தான் ஜாயின் ஆகுறான். இப்போ சுத்தமாக ஜேகேவை அவாய்ட் பண்ணுறான். அவன்கிட்ட பேசவும் மாட்டான், அவனை பார்க்கவும் போக மாட்டான், அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கே போக மாட்டான். ஜேகே கால் பண்ணுறான், வீட்டுக்கு வர்றான், ஆனால் ஜேகேவை தேங்க் பார்க்கக்கூட மாட்டான். எவ்வளோ ஏற்ற மாதிரி அவனுக்கு என்னை பார்க்க மாட்டான், என்கிட்ட பேச மாட்டான், என் கூட பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த திங்கிங்கில் தான் இருக்கான். தயங்கலாம் சுத்தமாக வந்துட்டு ஜேகேவை அவாய்டே பண்ணிட்டான். இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. தயங்கோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட்லாம் போட்டுட்ருக்கான். அதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ணி விட்டுட்ருக்கான். எந்த மாதிரினா அவன் கூட இன்னொரு பர்சன் நிற்கிற மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஜேகேவும் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், யாருடா அது அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறான். ஆனால் அதை பார்க்குற அந்த ஆங்க் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டான். இதனால் ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நைட்டாக கிளம்பி இப்போ தயங்கோட வீட்டுக்கு போயிடறான். போயிட்டு தயங்கோட ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தயங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். ஏய் எவன்டாவே எவன் கூடயே சேர்ந்துட்டு பிக் எடுத்து போட்டுட்ருக்கான் இன்ஸ்டாகிராமில். அவன் என்னோட ப்ரொஃபஸர். எதுக்கு அவன் கூட சேர்ந்துட்டு சுற்றி திரியிற? எதுக்கு அவங்க கூட சேர்ந்துட்டு சுற்றி திரியிறேன்னா, எங்கள் காலேஜிலேருந்து ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வச்சு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவரும் வந்துட்டு நீயும் நானும் சேர்ந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. அதனால எடுத்தேன். சரி எடுத்து எதுக்கு சும்மா வச்சுருக்கணும் அப்படின்றதுனால இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணேன். இப்போ உனக்கு எங்கே வலிக்குது? எனக்கு கீழே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்டை பிடிச்சி அவனோட பாட்டில் வச்சிட்ருக்கான். இப்போ தயங்கும் ஜேகேவை தள்ளி விட்டு, அதானே உனக்கு கீழே தான் வலிக்கும், மேலே வலிக்காது, போய் என் ரூமை விட்டு வெளில. என்ன தண்டமயிரும் உனக்கு வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். இப்போ நீ என் ரூமை விட்டு வெளில போனாலே எனக்கு போதும். எதுக்கூட நீ அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? உன்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் அப்படியே ஜேகே கிட்டக்க போயிட்டு, சொல்லு நம்ம 2 பேரும் யார்? சொல்லு, நம்மளுக்குள்ளே இருக்கிறது என்ன ரிலேஷன்ஷிப்? சொல்லு மாமா சொல்லு. நம்ம 2 பேரும் யார்? நீ என்னோட அக்கா பையன், நான் உன்னோட மாமா. சரி, நம்மளுக்குள்ளே இருக்கிறது என்ன ரிலேஷன்ஷிப்னு என்கிட்ட கேட்டுட்ருக்க? சும்மா இப்போதைக்கு அது சும்மா ட்ராவல் பண்ணிட்டுருக்கு லஸ்ட். சரி, மூடிக்கிட்டு வேற ஒருத்தனை தேடிட்டு போகும்போது என் ரூமை விட்டு. என்ன தாண்டா வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். இப்போ நீ என் ரூமை விட்டு வெளில போனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி ரூமுக்கு வெளில தள்ளி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. வேணா மயத்துக்கு தான் என்னை அவாய்ட் பண்ணுறான்னு தெரில. ப்ரொஃபஸர் ஏன்டா என் வாழ்க்கையில் விளாண்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டுருக்கான். தென் இப்போ தேங்கிட்ட போய்ட்டு லஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு என் வாழ்க்கையில் விளாண்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ வீட்டுக்கு போகிற ஜேகே இதுக்கு மேலே நீ விட்டுட்டு இருந்தேன்னா அந்த ப்ரொஃபஸர் தயங்க கொத்திட்டு போவான். கொஞ்சம் கொஞ்சமாக தயங்க அவனோட ரூட்டுக்கு போயிட்டுருக்கான், நம்ம ரூட்டுக்கு வரமாட்டான். படிடா எக்ஸாமுக்கு, ஆகுடா ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க எப்படி ஜேகேவை அவாய்ட் பண்ணிவிட்டு படித்தானோ அதே மாதிரி இப்போ தயங்க அவாய்ட் பண்ணிவிட்டு ஜேகே ப்ரொஃபஸருக்கு படிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே ஜேகே அண்ட் தயங்குள்ள ஒரு லாங் டிஸ்டன்ஸ் விழுகுது. இப்படியே ஜேகே நல்லா படித்து ப்ரொஃபஸராகவும் ஆகிட்டான். தயங்கோட ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு முடியுது. செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுறான். செகண்ட் இயரில் நம்ம ஜேகே தான் தேங்க் ப்ரொஃபஸராக வந்து நிற்கிறான். ஆனால் இது வந்து தேங்க்கு தெரியாது. தேங்க்கு செம சர்ப்ரைஸ் இது. இப்போ ஜேகேவை பார்த்தோன்னே, மாமா என்ன நீ ப்ரொஃபஸராக வந்து நிற்கிற? கத்தா இத்தனை நாள் உங்ககிட்ட பேசல, எதுக்குடா பேசல? ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு தான். என்ன அந்த ப்ரொஃபஸர் கூட சேர்ந்துட்டு சுற்றுனில, இப்போ என் கூட சேர்ந்துட்டு என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து உன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆட் பண்ணு. இங்கே பாரு,
அவங்க கூட சேர்ந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்னது அவசியம் கிடையாதா? ஏய், என்ன நினச்சிட்ருக்க? என்ன மொய்த்துக்கு நீ அவாய்ட் பண்ணுற? சொல்லிட்டு பண்ணு. அப்படியே ஏற்றிட்டுருக்கியா? உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே இருக்க எனக்கு வேறு லெவலில் தூக்கிக்கிட்டு நிற்கிது. ஆனால் நீ என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேல. நீ தான் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்னடா உன்னோட ஃபீலிங்ஸு? என்னதான் உன்னோட ஃபீலிங்ஸு? ஒரு நேரம் கிடையாது. இன்றைக்கி எனக்கு கல்ச்சரல் இருக்குது, புரியுதா? நான் ஸ்டேடியமில் வந்துட்டு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜேகேவை தள்ளிவிட்டு போயிடா. தென் என்னென்னா இப்போ தான் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருக்குல்ல, அதனால் வந்துட்டு காலேஜில் கல்ச்சுரல் வச்சுருக்காங்க. அந்த கல்ச்சுரலில் வந்து டேங்கும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இப்போது எல்லோரும் ஸ்டேடியத்தில் தான் இருக்காங்க, ஜேகேவும் அங்கே தான் இருக்கான். இப்போ டேங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது என்ன பர்ஃபார்மன்ஸ்னால், அந்த துணியெல்லாம் கட்டி விட்டுட்டு அதுலேயே டான்ஸ் ஆடுவாங்களாடா, பேலி டான்ஸ் மாதிரி. அந்த மாதிரி டேங் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் வாயை பழந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கு வேறு லெவலில் ஃபீலு. தென் இப்போ இருக்கிறது வந்துட்டு என்ன ஃபீலுன்னு அது ஜேகேவே சொல்லுவான். ஒரு மாதிரியாக டேங்கை பார்த்துட்டே இருக்கான். டேங்கும் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் வேகமாக ஓடி வந்துட்டு டேங்கை ஹக் பண்ணுறாரு. அதாவது ஒரு பிக் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த ப்ரொஃபஸர் தான் பார்த்து வேகமாக வந்துட்டு டேங்கை ஹக் பண்ணிவிட்டு இப்போ டேங்கிட்ட ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் கீழே உட்காந்துட்ருக்க ஜேகே பார்த்துட்ருக்கான். அக்செப்ட் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்ருக்கான். டேங்கும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட ஹேண்டை நீட்டுறான். அதாவது ரிங்கை மாட்டிக்கிட்ட சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டான். ப்ரொஃபஸரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டான். அதனால் அந்த ப்ரொஃபஸரும் இப்போ ரிங்கை மாட்டி விட வராரு. இப்போ ஜேகே வேகமாக எழுந்திரிச்சு போயிட்டு டேங் முன்னாடி நின்றுட்டு, என்னடா வேணும் உனக்கு? என்னதான் வேணும்? என்ன மயத்துக்கு அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான்? என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சுரலில் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லோரும் முன்னாடி இந்த டேங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு தனியாக போயிட்டுருக்கான். இப்போ டேங்க எதுக்கு இப்படி பொறிக்க மாதிரி நடந்துட்டுருக்கான்? என் கையை விடு, என்னை வாழவும் விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன், விட்டு தொலையனே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஓவர் எமோஷ்னலாக கத்திக்கிட்டு இருக்கான். கொத்தா அதே தாண்டா நானும் கேட்குறேன். ஏன்னா வாழவும் விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன், என்ன மயத்துக்கு நீ அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? சொல்லிட்டு பண்ணி தொலை. நான் அவனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு நின்றுட்டுருக்கான். உனக்கு என்ன தாண்டா வேணும்? அவருக்கு அக்செப்ட் பண்ணால் உனக்கு எங்கே வலிக்குது? எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்னோட ஹார்ட்டுக்கிட்ட கை வச்சு சொல்லிட்டுருக்கான். எதுக்கு இங்கே வலிக்குது? எதுக்கு உனக்கு இங்கே வலிக்குது? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறியா? மாமா சொல்லு, நம்ம 2 பேரும் யார்? நம்ம 2 பேரும் யார்? நான் உன்னோட தாய் மாமா, உன்னோட அம்மாவுடைய தம்பி. சரி, நான் யார் உனக்கு? நீ உன்னோட அக்கா பையன். நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ கொஞ்சம் நேரம் ஜேகே யோசிக்கிறான். புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேராக தயங்க இழுத்து அப்படியே தயங்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். இப்போ தயங்க அப்படியே ஜேகேவை ஸ்கிப் பண்ணுறான். என்ன சொல்லிட்டுருக்க நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா? இதை தானடா லைக் பண்ண, இதை தானே என் வாயிலேருந்து வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க என்னைய. என் பாரு தயாங், உன் மேலே இருந்த லஸ்ட்டு எப்போ லவ்வாக மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் லவ்வாக மாறினதுக்கப்புறம் உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். உனக்காண்டி ப்ரொஃபஸராக மாறி இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். ஒத்த அந்த மயத்துக்கு போயிட்டு நீ அக்செப்ட் பண்ணிகிட்ருக்க. என்னடா நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பாரு தயாங், இது வரைக்கும் நான் இப்படிலாம் பண்ணேனா அது உன் கூட மட்டும்தான். வேறு எவனையாவது ஏறெடுத்து பார்த்தேனா? வேறு எவன் கூடயாவது நான் அப்படி போயிட்டு பண்ணேனா? உன்கிட்ட மட்டும்தானோட அப்படி பண்ணிக்கிட்டேன். உன்கிட்ட மட்டும்தானே அப்படிலாம் உரிமை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய இந்த மயிராட்ட போயிட்டு எனக்கு கால் பண்ணி பேசலை. என்னை வந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறியா என்னன்னு கூட நீ கேட்கல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மூஞ்சியை தூக்கிட்டு இருந்தையே. எதுக்கு நான் கால் பண்ணலேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். தெரியும், உனக்கு இது தேவைப்பட்டுச்சு, அதனால் என்னை தேடி வந்தேன். இது எக்ஸாமுக்கு படிக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னனால நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணல. அதனால மட்டும் இல்லை, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நீ நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும்னு நினச்சேன். இன்னொன்று என்னன்னா, அப்போ எனக்கு ஃபீவர், முடியாமல் இருந்தேன். அதனால தான் உனக்கு நான் கால் பண்ணல. படுக்கையாக இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ கூட உன்னோட திங்கிங் தான் எனக்கு வந்துச்சு. உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. இருந்தாலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்தேன். உனக்கு தெரியுமோ தான், தெரிஞ்ச மாதிரி எதுவுமே பேசக்கூடாது. எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, நான் படுக்கையாக இருந்தேன். அதனால தான் உனக்கு கால் பண்ணல. இதெல்லாம் எவனாவது காதில் பூ சுற்றுவான், அவன்கிட்ட போய் சொல்லு.
அப்படின்ற மாதிரி இப்போ தாங்க சொல்ல அப்படியே ஜேகே ஐஸ்லேருந்து டியர்ஸ் திங்குச்சு. இப்போ நீ சொல்கிறா, நீ சொல்லு. அப்போ என்கிட்ட இதுக்காண்டி மட்டும்தான் நீ பழகிட்டு இருந்தியா? உண்மையை மட்டும் சொல்லு. இதுக்காண்டி மட்டும் பழகிட்டு இருந்தா உன்னை நான் அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டேன் மாமா. நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த செகண்ட்லேருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஆனால் உன் மேலே இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணும்போது தான் உன்னை அவாய்ட் பண்ணேன். ஒத்தே மாதிரி தான் தயாங் எனக்கும். பாரு, மேலே லஸ்வாலில் இருந்தேன்னா உன்னை என்னைக்காவது ஒரு நாள் தாண்டா தேடுவேன். ஆனால் உன்னை டெய்லியும் தேடிட்டு பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து நின்றுட்டு நீ என்னை அவாய்ட் பண்ணும்போது கொத்தா அப்படியும் சோலை கட்டி இருக்கி எனக்கு வேணும்டா, நீ என்னோட பொண்டாட்டிடா அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. நீ எவ்வளோ தூரம் தான் போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவனுக்கு அசப் பண்ணிட்டு போயிட்டு நிற்கிறேல. அப்போது என்னை உனக்கு பிடிக்கலையாடா? அப்போ பிடிக்காம அந்த அதுக்காண்டி மட்டும்தான் நீயும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டியா தயாங்? சொல்லு. இங்கே பாரு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அதுக்காண்டி மட்டும்தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தேனா? நானா உன்னை யூஸ் பண்ணேன்? நீ தானே மாமா என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்த. செவிழு பேந்துரும் தயாங். இதுக்காண்டி உன்னை யூஸ் பண்ணுறேன் நான். இங்கே பாரு, உங்கூட மட்டும்தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் நான் சொல்கிறேன்ல. இந்த லஸ்பால் எப்போ லவ் ஃபாலாக மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் காதலில் இருக்கேன். அதனால தான் உனக்கு ப்ரொஃபஸராக மாறி இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அந்த ப்ரொஃபஸருக்கு அக்செப்ட் பண்ணாத என்னோட லவ் அக்செப்ட் பண்ணுறா. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீயும் நானும் லைஃப்பில் ஜாயின் பண்ணி வாழலாம். இந்த ஃபீலிங்ஸ் வேணாம், லவ் ஃபாலில் வாழலாம். எனக்கு அக்செப்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். தாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இப்போ ஜேகே பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையானு தெரில. ஏன்னா தாங் வந்துட்டு ஜேகே மேலே லவ் ஃபாலில் இருந்தனால தான் ஜேகே வந்து அப்படி பேசும்போது தாங்கோட ஏற்றுக்க முடியாமல் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஜேகேவை அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஆனால் ஜேகேவுமே வந்துட்டு தாங்கிட்ட லவ் ஃபாலில் தான் இருந்திருப்பான். தென் அது அவனுக்கே தெரியாமல் வந்துட்டு லவ் ஃபால் ஆகிருக்கான். அது அந்த ப்ரொஃபஸர் கூட பிக் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பான்ல, அப்போ தான் அவனுக்குள்ள ரொம்ப பெயின் ஆகி அவனோட ஹார்ட் ரொம்பவே ப்ரோக்கன் ஆகி அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணிப்பான் அவனோட லவ்வே. அப்போ இதுக்கு பேர் வந்துட்டு லஸ்ட்டு கிடையாது, லவ் தான் அப்படின்ற மாதிரி தாங்கிட்ட வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் வச்சு தான் ப்ரொஃபஸருக்கு படித்து இப்போ தாங்க்கு ப்ரொஃபஸராக வந்து நின்றுட்டுருக்கான். இதை தான் இப்போ வந்துட்டு தாங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். தாங் ஒரு மாதிரி யோசிக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே தாங்கிட்ட போயிட்டு சொல்லு, நீயும் நானும் யாரு? நம்ம 2 பேரும் யாரு? நீ என்னோட மாமா, எங்கள் அம்மாவோட தம்பி. சரி, நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லு. அதுதான் தெரியல, யோசிச்சிட்ருக்கேன். யோசிக்கவே தேவை கிடையாது. நான் உன்னுடைய மாமா, உனக்கு மட்டும்தான் மாமா, உனக்கு மட்டும்தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்து தாங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். இப்போ தாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸன்லேயே நிற்கிறான். குழம்பாதடா, இப்போ இருக்கிறது லவ் ஃபாலான கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். தென் இதை ஃபீல் பண்ணுறான் தாயம். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஜேகே அவனோட டங்கை வச்சு தான் தாயங்கோட லிப்பில் கிஸ் பண்ணுவான். அது வந்து லஸ்ட்டு. தென் இப்போ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மெச்சூர்டான பர்சனாக வந்து தாயங்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறது இப்போ ஃபீல் பண்ணுறான். இது லஸ்ட்டு தாண்டி லவ்னு. அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு தாங்க வந்து ஜேகேவை ஸ்கிப் பண்ணிட்டு அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்கிறது? சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? ப்ரொஃபஸராக படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்துக்கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ப்ரொஃபஸராக படித்தேன். புரியுதா? உனக்கு ப்ரொஃபஸராக மாறி நின்றதுக்கப்புறம் தாங்க எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் நான் ஃபர்ஸ்டே பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்கே டெஸ்ட்டு கொடுக்குறான் ஜேகே. ஒரு மாதிரி தாங்கும் கன்ஃபியூஷனாக ஜேகேவை பார்க்க, ஏய் உன் மேலே இருக்கிறது லஸ்ட் ஃபால் இல்லை லவ் ஃபால்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போயே உன்னைய நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது உன் மனசை மாற்றி உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் சொல்லி சம்மதத்தை வாங்கிட்டு தானே நான் ப்ரொஃபஸருக்கே படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா உன்னைய வந்துட்டு சம்மதிக்க வச்சுட்டு ஃபேமிலியை சம்மதிக்க வச்சா அவங்க வேறு ஏதாவது நசண்டுவாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா தயங்க சம்மதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறான்டா அப்படின்ற மாதிரி என்னையும் கொஞ்சம் நல்லவனாக நினச்சி உடனே எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. அதனால நான் ஸ்டார்டிங்லேயே 2 பேர்த்துக்கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன, உனக்கும் எனக்கும் கூடால லவ் தான். ஏய் கல்யாணம் தாண்டா,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி அந்த கல்ச்சுரல் நடந்துட்டுருக்க அந்த ஸ்டேடியத்துக்கு கூட்டிகிட்டு வரான். ஹலோ எவ்ரிபடி, தயாங்க எனக்கு மட்டும்தான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணாரே ப்ரொஃபஸரு, அவரெல்லாம் தயாங்க்கு பிடிக்காது. தயாங்க்கு என்னை மட்டும்தான் பிடிக்கும். தயாங் ப்ளீஸ் எல்லோரும் முன்னாடியும் சொல்லேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாவமாக ஃபேஸை வச்சுட்டு ஜேகே கேட்க, இப்போ தயாங்கோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே மைக்கில் பேசுகிறான். சார் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. தயாங்கா எதுக்கு அந்த ப்ரொஃபஸர் உடனே பார்த்து சிரிக்கிறான்? எதுக்கு சிரிக்கிறாரா? மாமா நீ என்ன நினச்சிட்டு இருந்த? இங்கே நடந்துட்டு இருந்த அந்த ரிங்கு நீட்டிய ப்ரப்போஸ் பண்ணது இதெல்லாம் வந்துட்டு உண்மையே கிடையாது. இது சும்மா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐயோ இந்த கல்ச்சுரலில் ட்ராமா நடந்துட்டுருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் ஜேகேயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்லிட்டுருக்க? ஐயோ ஜேகே மாமா, இது ஒரு லவ் ட்ராமா. இதை தான் நாங்கள் வந்துட்டு ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் இங்கே வந்து நடித்து காமிச்சிட்டு இருந்தோம். நீ என்னன்னா உண்மையிலே அவர் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீ தனியாக கூப்பிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கு. உன்னோட காமெடி தான் போ அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஸ்டேடியம் ஃபுல்லாகவே சிரிக்குது ஜேகேவை பார்த்து. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேனா? ஆமாம்மாம்மா, அவர் எதுக்கு நான் லவ் பண்ண போகிறேன்? நான் உன்னைய தானே லவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது உனக்கு தானே அக்செப்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? அது சும்மா ட்ராமா அப்படின்ற மாதிரி இப்போ தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஒரு அசட்டு சிரிப்பில் இப்போ ஜேகே அப்படியே என்னடா அப்படி என்னைய ஏமாற்றிட்டேன், உன்னை ஏமாற்றிட்டு நான் எங்கே போனேன், உன் கூட தானே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இப்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வெளியில் சொல்லேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ தாயங்க அப்படியே ஸ்டேடியமில் அந்த மைக்கில் நான் எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ப்ரொஃபஸர் மாமாவை, என்னோடய தாய் மாமாவை, எனக்காண்டி ப்ரொஃபஸராக மாறின மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வச்சு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஓப்பனாக உடச்சி பேசிட்டாங்க. செமையாக எல்லோரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே தாயங்கன் ஜேகேவை கிஸ் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்ருக்க. இப்படியே ஜேகே தாயங்க பார்க்குறான். உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்ற மாதிரி தயாங்க அவனோட 1 ஃபிங்கர் எடுத்து அவனோட டீத்தில் வச்சு கடிச்சிட்ருக்கான். ஐயோ வெக்கப்பட்டே கொள்ளாதடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே தயாங்கோட நெக்கை சாஃப்டாக பிடிச்சி தயாங்க அவன்கிட்ட இழுத்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஓகேடா, ஹாப்பி என்டிங். இதெல்லாம் வந்துட்டு கீழே ஸ்டேடியத்தில் தயாங்கோட அப்பா அம்மா அண்ட் ஜேகேவோட அப்பா அம்மா இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி தான் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பஸ் ட்ராவலில் லஸ்ட்டு தான் ட்ராவல் பண்ணுது, லஸ்ட்டு தாண்டி தான் லவ் வருன்ற மாதிரி தயாங் ஜேகே மேலே லவ் ஃபால் ஆகுறான். ஜேகே ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுற மாதிரியே தாயங்கிட்ட பேசுகிறது தாயங்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் தாயங் வந்து ஜேகேவை அவாய்ட் பண்ணுறான். ஜேகேவை தாயங் அவாய்ட் பண்ணுறது ஜேகேவால் தாங்கிக்க முடியலை. ஏன்னா ஜேகேவும் தாயங் மேலே லவ் ஃபாலில் தான் இருக்கான். ஸோ இதை தாயங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது ஜேகேவோட ஈகோவால் இது லஸ்ட்டுனே வாயிலேருந்து வரனால இப்போ தாயங்கும் வந்துட்டு ஜேகேவை அவாய்ட் பண்ண, ஜேகே எப்படியாவது தாயங்க இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணுன்றக்காண்டியே அவன் ட்ரை பண்ணிட்டுருக்கான். இந்த டைமில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வருது. தாயங் ப்ரொஃபஸர் கூட ஜாயின் பண்ணி ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறான். இதை பார்த்து ஜெலஸான ஜேகே இதுக்கு மேலே தாயங்க விட்டு வச்சா நம்மளை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து ப்ரொஃபஸரும் ஆயிடுறான். இப்போ தாயங்கு ப்ரொஃபஸராக போயிட்டு நிற்கிறான். இப்போ தாயங்க எவ்வளோ தான் கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்த்தாலும் தாயங் கன்வின்ஸ் ஆக மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே கல்ச்சரல் ஃபங்க்ஷனை வச்சு ப்ரொஃபஸர் தாயங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்த்து இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் நம்மளை விட்டு தாயங் போயிடுவான்னு சொல்லிட்டு தாயங்க கூட்டிகிட்டு போயிட்டு தானையாக பேசுகிறான். எவ்வாறு உன் மேலே இருக்கிறது எனக்கு வந்து லவ் ஃபால் இல்லை லவ் ஃபால் தான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் அது தாயங் புரிஞ்சுக்க மாட்டான். தென் ஏன்னா ரொம்ப ஃப்ளட் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருந்தது ஜேகே எப்படி நம்ம மேலே லவ் ஃபாலில் இருப்பான்ற மாதிரி கேட்க, அதுக்கு தான் அவன் ஆன்சரும் பண்ணுறான். உன்கிட்ட மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன், வேறு யார்கிட்டையும் இப்படி நான் இருந்தது கிடையாது, அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணுறனால தாண்டா உன்கிட்ட இப்படி பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுன்ற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனால் தாயங் நம்ப மாட்டான். இதுக்கப்புறம் அவன் ப்ரொஃபஸராக எப்படி மாறினா, ப்ரொஃபஸருக்கு எப்படி படித்தான், அவங்க அம்மா அப்பா கிட்டேயும்
தயங்கோட அம்மா அப்பாக்கிட்டேயும் ஜேகேவோட அம்மா அப்பாக்கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கினது எல்லாத்தையும் சொல்லிட்டு தயங்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேச இப்போ தயங்க்கு புரிஞ்சிருச்சு ஜேகே தான் வந்துட்டு ஜேகே உண்மையிலே தான் நம்மளை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு தயங்க் ஜேகேவையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்படியே போயிட்டு எல்லார் முன்னாடியும் இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பப்ளிக்காகவே சொல்லிடுறாங்க. இப்படியே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்கடா. பஸ் ட்ராவலில் ஆரம்பித்து பஸ்ஸில் லஸ்ட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணி கடைசியில் ட்ரூ லவ்வில் டேகுக்கோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேட் ஆர்மிஸ் வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.